கடைசியா சொல்றேன், என்கிட்ட சண்டை போட்டதுக்கு நீங்களே வந்து என்கிட்ட பேசிருங்க. நான் 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க என்கிட்ட பேசல, நான் பாட்டு கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். நல்ல சான்ஸ்ரா. நம்ம பேசினா தானே அவள் இங்கே இருப்பா. என்ன சொன்னாலும் பேசவே கூடாது. நம்ம வீட்டை பற்றி அவள் என்ன சொன்னாலும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கோவப்படாதரா. பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இரு. அவளை வீட்டை விட்டு துரத்துறதான் நம்ம நோக்கமே. என்னடி ஏன் லேட் பண்ணுற? 1 எதுக்கு மெதுவாக என்ற ஸ்பீடாக என்ன வேண்டியதானே? 2 என்னடி என்ன ஏன் அமைதியாக இருக்க? என்ன 3 சாதிக்க போன மாறா? அமைதியாக இரு, அமைதியாக இரு. 4 இன்னும் கொஞ்சம்தான். 7 ஏழா? எவன் இவளுக்கு கணக்கு சொல்லி கொடுத்தேன்? 8 ஏய், இடையில 5 6 எங்கடி போச்சு? அப்பா, நீங்க பேசிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நல்ல வேளை பேசிட்டீங்க. பொழைச்சு போங்க, இங்கேயே இருக்கேன். திருமணமாகி 3 ஆண்டுகளில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் அடித்துக் கொல்லப்பட்டு விட்டதாக கூறி அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இப்படியும் உலகத்துல இருக்காங்க என்னங்க? உங்கள மாதிரி நல்லவர்கள் இருக்காங்க. என்ன காலையில 7 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்கப்பா. 7 மணிக்கா? சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. என்னையே காஃபி போட சொல்றாங்கப்பா. உன்னையா? உங்க அம்மாவுக்கே நான் தானம்மா காபி போட்டு கொடுப்பேன். என் புடவை துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க. உன்னை துவைக்க சொல்றாங்களா? நாங்க வீர பரம்பரைன்றதுனால புலிப்பால் மட்டும்தான் குடிப்போம். எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.